வணக்கம் நண்பர்களே. கொடூரனுடன் சாப வாழ்க்கை அத்தியாயம் 2க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் அத்தியாயம் 1க்கு நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் மனதார நன்றி. அந்த வீடியோவுக்கு நீங்கள் போட்ட ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது. குறிப்பாக அத்தியாயம் 2 எப்போது வரும் என்று நிறைய பேர் கமெண்ட் செய்திருந்தீர்கள். உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் அன்பும் தான் இந்த 2வது அத்தியாயத்தை இன்னும் சிறப்பாக உருவாக்கி எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது. ஒரு சின்ன வேண்டுகோள் நண்பர்களே, இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் என்னுடைய கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு புதிய கதைகளை உருவாக்கும் தைரியமும் ஊக்கமும் தருகிறது. நண்பர்களே, இந்த கதையின் அத்தியாயம் 1 நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அந்த அத்தியாயத்தின் லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதை முதலில் பார்த்துவிட்டால் கதையின் முந்தைய சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் இன்னும் தெளிவாக புரியும். ஏற்கனவே பார்த்தவர்கள் மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்காதவர்கள் நேரம் கிடைக்கும் போது பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அத்தியாயம் 1 பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இங்கிருந்து கதையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். சரி நண்பர்களே, இனி காத்திருந்த கொடூரனுடன் சாப வாழ்க்கை அத்தியாயம் 2 கதைக்குள் போகலாம். நண்பர்களே, அத்தியாயம் 2க்குள் போறதுக்கு முன்னாடி அத்தியாயம் 1 என்ன நடந்தது என்பதை சின்னதாக நினைவுபடுத்திக்கலாம். அத்தியாயம் 1 பல துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் நடுவில் சிக்கி தவித்த நீலாவை சரியான நேரத்தில் அர்ஜுன் காப்பாற்றினான். அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு நீலாவின் வாழ்க்கையிலும் அர்ஜுனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத மாற்றங்கள் தொடங்கின. அதே நேரத்தில் நடந்த கொடுமைகளுக்கு பின்னால் இருந்த கலாவதி மற்றும் காவ்யாவின் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தது. இறுதியில் அவர்கள் செய்த குற்றங்களுக்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். பல வருடங்களாக அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த அபிநாவிக்கும் அத்தியாயம் 1 முடிவில் ஒரு நிம்மதி கிடைத்தது. அவளுடைய ஆவி அமைதி அடைந்தது. ஆனால் அந்த கதை அங்கேயே முடிந்து விடவில்லை. நீலாவை அர்ஜுன் காப்பாற்றியதற்கு பிறகு அர்ஜுனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே மாறப்போகிறதா? நீலாவின் மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது? அவளுடைய கடந்த காலத்தை பற்றிய மறந்து போன நினைவுகள் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கதையின் உண்மையான ஆபத்து இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் இந்த கதையின் முக்கிய வில்லன் ஆகாஷ் இன்னும் களத்தில் இருக்கிறான். அவன் ஏன் நீலாவை சுற்றி வருகிறான்? அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன? நீலாவின் வாழ்க்கையோடு ஆகாஷுக்கு என்ன தொடர்பு? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் அத்தியாயம் 2 கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரப்போகிறது. சரி நண்பர்களே, இவ்வளவு நேரம் அத்தியாயம் 1 நடந்ததை நினைவுபடுத்திக்கிட்டோம். இனி தாமதிக்காமல் கொடூரனுடன் சாப வாழ்க்கை அத்தியாயம் 2 பாகம் 1க்குள் போகலாம். வாங்க கதைக்குள்ள போவோம். அன்று காலை சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தான். இரவின் இருளை மெல்ல மெல்ல விலக்கிக் கொண்டு அந்த பகுதி முழுவதும் பொன்னிறமான காலை ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. மரங்களின் இலைகளில் படித்திருந்த பனித்துளிகள் சூரிய ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தன. வீட்டை சுற்றி இருந்த செடிகளிலிருந்து வீசிய மெல்லிய காற்று அந்த காலை பொழுதுக்கு இன்னும் ஒரு அமைதியை தந்தது. சில நாட்களுக்கு முன்பு வரை அந்த வீட்டில் இருந்த பதற்றம், அழுகை, பயம் என்று எதுவுமே இப்போது இல்லை. எல்லாமே சற்று அமைதியாக இருந்தது. கலாவதியும் காவியாவும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பிறகு வீட்டை சுற்றி இருந்த அந்த கொடூரமான நிழல் ஓரளவுக்கு விலகி இருந்தது. பல நாட்களாக மனதில் சுமந்து கொண்டிருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கும் குறிப்பாக அர்ஜுனுக்கும் இது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. அது நீலாவின் நினைவுகள். நீலா உயிரோடு இருந்தாள். அவள் சிரித்தாள், அவள் பேசினாள், அவள் குழந்தைகளுடன் விளையாடினாள், அவள் வழக்கம் போல வீட்டில் நடமாடினாள். ஆனால் அவளுடைய கடந்த காலம் மட்டும் அவளுடைய நினைவுகளில் இருந்து காணாமல் போயிருந்தது. அர்ஜுன் அவளுக்கு யார்?
அவளுக்கும் அவனுக்கும் என்ன உறவு? இந்த வீட்டில் அவள் எப்படி வந்தாள்? அவளுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? எதுவுமே அவளுக்கு நினைவில் இல்லை. அதனால் அர்ஜுன் அவளிடம் கணவனாக உரிமை எடுத்து கொள்ளவில்லை. அவள் தன்னுடைய கணவனை மறந்துவிட்டாள் என்ற உண்மையை அவன் நன்றாக புரிந்து கொண்டிருந்தான். அவளுக்கு நினைவுகள் திரும்பும் வரை அவளை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அர்ஜுன் முடிவு செய்திருந்தான். அதனால்தான் நீலா அவனுக்கு அருகில் இருந்தாலும் அவன் ஒரு சிறிய இடைவெளியை எப்போதும் வைத்து கொண்டிருந்தான். அவளுடைய மனதில் அவன் மீதான பழைய உணர்வுகள் திரும்பும் வரை அந்த இடைவெளியை அவன் கடக்க விரும்பவில்லை. அன்று காலையிலும் அதுதான் நடந்தது. சமையலறையில் பாத்திரங்கள் மெல்லிய சத்தத்துடன் உரசி கொண்டிருந்தன. நீலா அதிகாலையிலேயே எழுந்திருந்தாள். சாளரத்தின் வழியாக வெளியே பார்த்தபோது காலை சூரிய ஒளி அவளுடைய முகத்தில் மெதுவாக விழுந்தது. சில நொடிகள் அவள் அப்படியே நின்றாள். அவளுக்குள் எந்த பதற்றமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஆனால் அவளுடைய மனதின் ஒரு மூலையில் மட்டும் புரியாத ஒரு வெறுமை இருந்தது. எதையோ இழந்து விட்டது போல, எதையோ நினைவுபடுத்த முயற்சி செய்தால் கையில் கிடைக்காத ஒரு கனவு போல. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி காணாமல் போயிருந்தது. ஆனால் அது என்னவென்று அவளுக்கு தெரியவில்லை. அம்மா என்ற குரல் கேட்டதும் நீலா திரும்பி பார்த்தாள். வாசலில் நீலாஷினி நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் வழக்கமான குழந்தைத்தனமான சிரிப்பு. அவளுக்கு பின்னால் ஆதவனும் நின்று கொண்டிருந்தான். அம்மா, நீங்க எழுந்திட்டீங்களா என்று நீலாஷினி கேட்டாள். நீலா சிரித்தபடி, ஆமா கண்ணா, நீங்க 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் எழுதிட்டீங்களா என்று கேட்டாள். எங்களுக்கு தூக்கம் வரலம்மா என்று ஆதவன் சொன்னான். ஏன்? அம்மா, இன்னைக்கு எங்களோட விளையாடணும். அதை சொன்னவுடன் நீலா சிரித்தாள். சரி சரி, முதல்ல போய் முகம் கழுவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் விளையாடலாம். நீங்க ஏமாத்த கூடாது என்று நீலாஷினி விரலை நீட்டி காட்டினாள். நான் ஏமாத்த மாட்டேன், சத்தியமா? சத்தியமா? அந்த 2 குழந்தைகளும் சந்தோஷமாக ஓடி சென்றார்கள். அவர்களை பார்த்து கொண்டிருந்த நீலாவின் முகத்தில் தெரியாமலேயே ஒரு தாய்மையின் பாசம் மலர்ந்தது. அவளுக்கு அவர்களுடன் இருந்த உறவு பற்றி பழைய நினைவுகள் இல்லாவிட்டாலும் அவர்களை பார்த்தவுடன் அவளுடைய மனம் மட்டும் தானாகவே அவர்களை ஏற்றுக்கொண்டது. அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் என்பதை கூட அவளுடைய மனம் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் வீட்டில் காலை உணவு தயாரானது. நீலா குழந்தைகளுடன் சேர்ந்து சாப்பிட தொடங்கினாள். வீட்டில் மீண்டும் குழந்தைகளின் சிரிப்பு ஒலித்தது. பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் உண்மையான குடும்ப வாழ்க்கையின் சத்தம் கேட்க தொடங்கியது. அந்த நேரத்தில் அர்ஜுன் அறையிலிருந்து வெளியே வந்தான். வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்டும் அணிந்திருந்தான். பல நாட்களுக்கு பிறகு அவனுடைய முகத்தில் ஒரு சிறிய மாற்றம் இருந்தது. அவன் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள் திரும்ப தயாராகி கொண்டிருந்தான். அவன் நீலாவை பார்த்தான். நீலாவும் அவனை பார்த்தாள். இருவருடைய பார்வையும் சில நொடிகள் சந்தித்தது. ஆனால் அடுத்த நொடியே நீலா தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொண்டாள். அர்ஜுனுக்கும் அந்த மாற்றம் புதிதல்ல. அவன் அமைதியாக சமையலறைக்கு சென்றான். சில நிமிடங்களில் அவன் கையில் ஒரு கப் டீயுடன் திரும்பி வந்தான். அதை நீலாவின் அருகில் வைத்துவிட்டு டீ என்று மெதுவா சொன்னான். நீலா அவனை பார்த்தாள். எனக்கா? தேங்க்ஸ் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அர்ஜுன் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவன் அங்கிருந்து விலகி சென்றான். அந்த சிறிய செயல் கூட நீலாவின் மனதில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவன் ஏன் இவ்வளவு அக்கறையாக இருக்கிறான்? அதே நேரத்தில் ஏன் தன்னிடம் இவ்வளவு தூரமாக இருக்கிறான்? அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுக்கு தெரியாத ஒரு உண்மை அவளுக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் நின்று கொண்டிருந்தது. அவர்கள் கணவன் மனைவி. ஆனால் அந்த உண்மை இப்போது நீலாவின் நினைவுகளில் இல்லை. அர்ஜுன் அதை அறிந்திருந்தான். அதனால்தான் அவன் அவசரப்படவில்லை. அவளுடைய நினைவுகள் தானாகவே திரும்ப வேண்டும். அவள் தன்னுடைய கடந்த காலத்தை தானாகவே அறிந்து கொள்ள வேண்டும்.
அதுவரை அவள் விரும்பும் தூரத்தில் அவளை இருக்க விட வேண்டும் என்று அவன் நினைத்தான். காலை உணவுக்கு பிறகு நீலாஷினியும் ஆதவனும் மீண்டும் தங்களுடைய விளையாட்டை தொடங்கினர். அம்மா, எங்களை பிடிங்க என்ற ஆதவன் ஓடினான். நீ நிக்கிறியா இல்லையா பாரு என்று நீலா சிரித்தபடி அவனை துரத்தினாள். நீலாஷினியும் சிரித்தபடி அவர்களுடன் ஓடினாள். வீட்டின் முன்புறம் குழந்தைகளின் சிரிப்பால் நிறைந்தது. அர்ஜுன் அந்த காட்சியை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. பல நாட்களுக்கு பிறகு அவன் தன்னுடைய குடும்பத்தை இப்போது அமைதியாக பார்க்கிறான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்குள்ளேயும் அவனுடைய மனதில் ஒரு கேள்வி இருந்தது. நீலாவின் நினைவுகள் எப்போது திரும்பும்? அவனுக்கு தெரியவில்லை. அவளுடைய வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா என்பதும் தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அவன் முடிவு செய்திருந்தான். அவள் நினைவுகளை இழந்திருக்கலாம், ஆனால் அவளை மீண்டும் ஒருபோதும் இழக்கக்கூடாது. அதற்காக அவன் எதையும் செய்வான். சிறிது நேரத்தில் அர்ஜுன் தன்னுடைய கை கடிகாரத்தை பார்த்தான். நேரம் ஆகிவிட்டது. பல நாட்களாக அவன் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. இப்போது மீண்டும் தன்னுடைய பொறுப்புகளுக்குள் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் வீட்டை விட்டு வெளியே செல்ல தயாரானான். வாசலுக்கு வந்தபோது நீலா அவனை பார்த்தான். நீங்க எங்க போறீங்க? அர்ஜுன் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். ஆபீஸுக்கு. ஆபீஸா? ரொம்ப நாள் ஆச்சு, போகாமல் இருந்தேன். இன்னைக்கு போகணும். நீலா தலையசைத்தாள். சரி. அவளுடைய குரலில் எந்த உரிமையும் இல்லை. அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் மனதை ஏதோ செய்தது. ஒரு காலத்தில் அவன் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அவனை வழி அனுப்பியவள் இப்போது அவனை ஒரு சாதாரண மனிதனைப் போல பார்த்து கொண்டிருந்தாள். அவன் எதுவும் சொல்லாமல் வெளியே சென்றான். கார் மெதுவாக வீட்டை விட்டு நகர்ந்தது. பல நாட்களுக்கு பிறகு அர்ஜுன் தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தான். நகரத்தின் பரபரப்பான சாலைகளை கடந்து சென்ற கார் இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன் வந்து நின்றது. அது சாதாரண அலுவலகம் அல்ல, அது அர்ஜுனின் பேரரசு. பல வருடங்களாக அவன் உழைத்து உருவாக்கிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி CEO அர்ஜுன். கார் நின்றவுடன் அவன் கீழே இறங்கினான். அலுவலகத்தின் முன்புறம் இருந்த ஊழியர்கள் அவனை பார்த்ததும் மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்தனர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் என்ற அர்ஜுன் அமைதியாக பதில் சொன்னான். அவன் உள்ளே நுழைந்தவுடன் பல ஊழியர்களின் முகங்களில் நிம்மதி தெரிந்தது. சார் திரும்பி வந்துட்டாரு என்று சிலர் மெதுவாக பேசிக்கொண்டனர். அர்ஜுன் நேராக தன்னுடைய கேபினை நோக்கி சென்றான். கதவை திறந்து உள்ளே நுழைந்தவுடன் சில நொடிகள் அப்படியே நின்றான். அதே மேசை, அதே நாற்காலி, அதே கோப்புகள், அதே சாளரம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மட்டும் மாறியிருந்தது. அவன் நாற்காலியில் அமர்ந்தான். மேசையின் மீது இருந்த கோப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தான். பல நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேலைகள் அவனுக்காக காத்திருந்தன. அர்ஜுன் ஒரு ஆழமான மூச்சை விட்டான். பிறகு தன்னுடைய பழைய வேலையின் வேகத்திற்குள் திரும்பினான். கணினியை இயக்கினான். மீட்டிங் அட்டவணைகளை பார்த்தான். ஒவ்வொரு கோப்பையும் கவனமாக படிக்க தொடங்கினான். அவன் மீண்டும் CEO ஆக தன்னுடைய இடத்தில் அமர்ந்திருந்தான். வெளியில் எல்லாமே வழக்கம் போல தோன்றியது. அலுவலகம் இயங்கிக் கொண்டிருந்தது. வீட்டில் நீலா குழந்தைகளுடன் சிரித்து கொண்டிருந்தாள். கலாவதியும் காவியாவும் சிறையில் இருந்தார்கள். எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது போல தோன்றியது. ஆனால் அர்ஜுனுக்கு தெரியாமல் இந்த அமைதியான வாழ்க்கையின் மீது இன்னும் ஒரு நிழல் படர்ந்து கொண்டிருந்தது. அந்த நிழலின் பெயர் ஆகாஷ். அவன் எங்கே இருக்கிறான்? அவன் உண்மையில் சிறையில் இருக்கிறானா? அல்லது அர்ஜுன் நீலா இருவரும் தங்களுடைய வாழ்க்கை மீண்டும் அமைதியாக விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே ஆகாஷ் ஏற்கனவே அடுத்த நகர்வை ஆரம்பித்து விட்டானா? அந்த கேள்விக்கான பதில் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. மதியம் நெருங்கிக் கொண்டிருந்தது. காலை முதல் வீட்டிலும் அலுவலகத்திலும் வழக்கமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. பல நாட்களுக்கு பிறகு அலுவலகத்திற்கு திரும்பியிருந்த அர்ஜுனுக்கும் வேலைகள் நிறைய இருந்ததால் காலை முழுவதும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. மதிய நேரம் வந்ததும் வீட்டில் இருந்த நீலாவின் அத்தை அவளை அழைத்தார்.
நீலா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சிறிது நேரம் குழந்தைகளுடன் இருந்த நீலா திரும்பி பார்த்தாள். சரிங்க அத்தை, வாங்க நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று சிரித்தபடி சொன்னாள். நீலாவுக்கு அந்த கோயில் பயணம் ஒரு சாதாரணமான விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் அவளுடைய அத்தைக்கு அது மனதுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருந்தது. இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பி கோயிலை நோக்கி சென்றார்கள். வெள்ளிக்கிழமை என்பதால் கோயிலில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கோயில் வாசலில் இருந்து கேட்ட மணியோசையும் கற்பூர வாசனையும் பக்தர்களின் மெதுவான பேச்சு சத்தமும் அந்த இடத்தையே ஒரு தனி உலகமாக மாற்றியிருந்தது. நீலா அமைதியாக அத்தையுடன் சேர்ந்து கோயிலுக்குள் சென்றாள். சாமி தரிசனம் செய்தபொழுது அவளுடைய கண்கள் சில நொடிகள் மூடியிருந்தன. அவளுக்குள் ஏதோ ஒரு அமைதியை உணர்ந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் நடந்த எதுவுமே எப்பொழுது முழுமையாக நினைவு இல்லை. ஆனால் அந்த நினைவுகள் இல்லாத வாழ்க்கையிலும் தன்னிடம் அன்பாக இருப்பவர்களை பார்த்தாலே அவளுடைய மனம் நிம்மதியாகிவிடும். சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு இருவரும் கோயிலுக்கு வெளியே வந்தார்கள். வாசலுக்கு அருகில் சில வயதானவர்கள் பிச்சை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் நீலா தன்னுடைய கைப்பையை திறந்தாள். அவளிடம் இருந்த பணத்தில் சிலவற்றை எடுத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்க தொடங்கினாள். அம்மா, இதை வாங்கிக்கோங்க. தாத்தா, நீங்களும் வாங்கிக்கோங்க என்று ஒவ்வொருவரிடமும் அன்பாக பேசினாள். அவளுடைய முகத்தில் எந்த பெருமையும் இல்லை. யாராவது உதவி கேட்டால் உதவ வேண்டும் என்ற ஒரு இயல்பான எண்ணம் மட்டும் இருந்தது. அவளுடைய அத்தை அதை பார்த்து கொண்டிருந்தார். நீலா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா என்று பெருமையாக சொன்னார். நீலா சிரித்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்ல அத்தை, நம்மால முடிஞ்சதை செய்யணும் தானே. அதுதான், உன் மனசு ரொம்ப நல்ல மனசு என்று அத்தை அவளுடைய தலையை தடவினார். சரி வாமா, வீட்டுக்கு போகலாம். இருவரும் கோயிலில் இருந்து வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். சில தூரம் சென்றபோது சாலையோரத்தில் ஒரு வயதான பெண் அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஒரு சிறிய ஜோதிட புத்தகமும் அருகில் சில பொருட்களும் இருந்தன. நீலாவும் அவளுடைய அத்தையும் அந்த பெண்ணை கடந்து செல்ல முயன்ற போது திடீரென்று அந்த பெண் நீலாவை உற்று பார்த்தார். தாயே என்று அழைத்தார். நீலா நின்றாள். அவள் திரும்பி பார்த்தாள். என்னம்மா? அந்த வயதான பெண் அவளை பார்த்தபடியே இருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு விதமான ஆச்சரியம் தெரிந்தது. இங்க வாம்மா என்று அழைத்தார். நீலாவின் அத்தை, வா நீலா, என்னன்னு கேட்டுட்டு போகலாம் என்றார். நீலா மெதுவாக அந்த பெண்ணிடம் சென்றாள். அந்த பெண் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா என்று சொன்னார். நீலா சிரித்தாள். அப்படியா? ஆமாம்மா, உன் முகத்துல ஒரு நல்ல மனசு தெரியுது என்று சொல்லி கொண்டிருந்த அந்த பெண் திடீரென்று தலையை பிடித்து கொண்டார். அம்மா என்று ஒரு சத்தம் மட்டும் வந்தது. அடுத்த நொடியே அவர் கீழே சரிந்து விழுந்தார். அம்மா என்று நீலா அதிர்ச்சி அடைந்து உடனே அவரை தாங்கி பிடித்தாள். அவளுடைய அத்தையும் பதறி போனார். ஐயையோ, என்னாச்சுமா? நீலா உடனே அந்த பெண்ணின் முகத்தில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்தாள். அம்மா, கண்ணை திறங்க. சில நொடிகளுக்கு பிறகு அந்த பெண் மெதுவாக கண்களை திறந்தார். என்னாச்சுமா என்று நீலா பதற்றமாக கேட்டாள். அந்த பெண் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார். ஒண்ணுமில்ல தாயே, பசி, கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு, வயசாச்சுல்ல என்று சிரிக்க முயன்றாள். அப்படின்னா நீங்க சாப்பிடணும் என்று நீலா உடனே சொன்னாள். அருகில் இருந்த ஒரு சிறிய கடைக்கு சென்று ஒரு பன் மற்றும் தண்ணீர் வாங்கி கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தாள். இத சாப்பிடுங்கம்மா. வேண்டாம்மா, வேண்டாம்னு சொல்லாதீங்க, சாப்பிடுங்க என்று அன்புடன் வற்புறுத்தினாள். அந்த பெண் பண்ணை வாங்கி கொண்டார். நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா என்று மீண்டும் சொன்னார். ஆனால் அடுத்த நொடியே அவருடைய பார்வை மாறியது. அவர் நீலாவை உற்று பார்த்தார். முதலில் அவளுடைய முகத்தை பார்த்தார். பிறகு அவளுடைய கண்களை பார்த்தார். அதன் பிறகு அவளுடைய கைகளை பார்த்தார். அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு அதிர்ச்சி தோன்றியது. தாயே என்று மெதுவாக அழைத்தார். என்னம்மா? நீ நீ எங்க போற? நீலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. வீட்டுக்குத்தான் போறோம்.
அந்த பெண் திடீரென்று நீலாவின் கையை பிடித்து கொண்டார். அவருடைய விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் சொல்றதை கேளு தாயே. என்னம்மா? நீ இப்ப எங்கேயும் தனியா போகக்கூடாது. நீலாவின் முகத்தில் குழப்பம். ஏன்? அந்த பெண்ணின் கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தன. உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கண்டம் வரப்போகுது. அந்த வார்த்தைகள் நீலாவின் காதுகளில் விழுந்ததும் அவளுடைய முகம் மாறியது. கண்டமா? ஆமாம் தாயே. அந்த பெண் நீலாவின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தார். உனக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் மறந்திருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையோட நிழல் இன்னும் உன்னை விட்டு போகவில்லை. நீலாவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவளுக்கு ஏற்கனவே ஆண்களை பார்த்தாலே ஒரு விதமான பயம் இருந்தது. கடந்த காலத்தில் யாரோ தன்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு தெளிவில்லாத உணர்வு மட்டும் அவளுடைய மனதில் எங்கோ பதிந்திருந்தது. அந்த நினைவுகள் முழுமையாக வரவில்லை. ஆனால் அந்த பயம் மட்டும் போகவில்லை. அந்த ஜோதிட பெண்ணின் வார்த்தைகள் அந்த பயத்தை இன்னும் தூண்டிவிட்டன. அவளுடைய அத்தை உடனே கேட்டார், அம்மா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அந்த பெண் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பரிகாரம் என்று மெதுவாக சொன்னார். பெரிய பரிகாரம் எதுவும் இல்லை. அப்படின்னா? இந்த பொண்ணை கொஞ்ச நாள் மரபாக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. தேவையில்லாம வெளியில் தனியா அனுப்பாதீங்க. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீலாவின் அத்தை உடனே தலையசைத்தார். சரிம்மா, நாங்க பார்த்துக்கிறோம். நீலா மட்டும் அந்த பெண்ணை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள். அத்தை, இதெல்லாம் உண்மையா இருக்குமா? அவளுடைய அத்தை அவளை பார்த்தார். எதுவாக இருந்தாலும் நாம கவனமா இருக்கிறது நல்லது தானே. ஆனா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல அத்தை. நீ நம்ப வேண்டாம், ஆனா நாம ஜாக்கிரதையா இருப்போம் என்று சொல்லி அவளுடைய அத்தை நீலாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். வீட்டுக்கு திரும்பும் வழியெல்லாம் அந்த ஜோதிட பெண்ணின் வார்த்தைகள் நீலாவின் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தன. உன் வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டம் வரப்போகுது. அந்த வார்த்தைகளை அவள் மறக்க முயன்றாள். ஆனால் மனம் விடவில்லை. வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகள் அவளை பார்த்ததும் மீண்டும் ஓடி வந்து கட்டிப்பிடித்தார்கள். அவர்களுடைய சிரிப்பை பார்த்ததும் நீலாவின் பயம் கொஞ்சம் குறைந்தது. அந்த மாலை நேரத்தில் அர்ஜுன் சொன்ன ஒரு விஷயம் திடீரென்று அவளுடைய நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் அவன் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த போது, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த வார்த்தை திடீரென்று அவளுடைய மனதில் தோன்றியது. அர்ஜுனுக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொன்னாரே என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். அவளுக்கு ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நொடியே அவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவளுடைய அத்தையிடம் சென்றாள். அத்தை, என்னம்மா? நம்ம பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாமா? எதுக்கு? அர்ஜுன் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவருக்காக பிரியாணி செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறேன். அவளுடைய அத்தை அவளை சில நொடிகள் பார்த்தார். அவளுடைய முகத்தில் இருந்த அந்த அன்பை பார்த்ததும் அவருடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. சரி வாமா. இருவரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றார்கள். தேவையான பொருட்கள் அனைத்தையும் நீலாதானே தேர்ந்தெடுத்தாள். அரிசி, மசாலா, காய்கறிகள், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி. அவளுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொண்டாள். வீட்டுக்கு வந்ததும் வேலைக்காரர்கள் உதவ முன்வந்தார்கள். வேண்டாம், இதை நான் செய்கிறேன் என்று நீலா சிரித்தபடி மறுத்துவிட்டாள். அவளுக்கு புரியவில்லை, ஏன் அர்ஜுனுக்காக இதை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனம் இவ்வளவு வலியுறுத்துகிறது என்று. ஆனால் அவள் எதையும் யோசிக்கவில்லை. சமையலறைக்குள் சென்று பிரியாணி செய்ய தொடங்கினாள். மசாலாவின் வாசனை வீடு முழுவதும் பரவியது. அவள் ஒவ்வொரு வேலையையும் கவனமாக செய்தாள். அரிசி சரியான அளவில் வேக வேண்டும். மசாலா சரியாக கலக்க வேண்டும். பிரியாணியின் வாசனையும் சுவையும் அர்ஜுனுக்கு பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவளுக்குள் ஒரு விதமான அக்கறை. அது பழைய நினைவால் வந்ததா, அல்லது அவளுடைய மனதின் ஆழத்தில் இன்னும் மறைந்திருந்த அன்பால் வந்ததா? அவளுக்கே தெரியவில்லை. இரவு நேரம் நெருங்கியது. அலுவலக வேலைகளை முடித்துக்கொண்டு அர்ஜுனின் கார் வீட்டுக்குள் வந்து நின்றது. கதவு திறந்த சத்தம் கேட்டதும் நீலா சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அர்ஜுன் உள்ளே வந்தான்.
அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். கோட்டை கழற்றிவிட்டு அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து குளித்து புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்தான். அப்போது நீலா அவனை அழைத்தாள். அர்ஜுன்! அவன் திரும்பி பார்த்தான். என்ன? வாங்க. எங்கே? நான் உங்களுக்காக ஏதோ செஞ்சு வச்சிருக்கேன். அர்ஜுனின் புருவங்கள் உயர்ந்தன. எனக்கா? ம். அவன் அவளை பின்தொடர்ந்து சாப்பாட்டு மேசைக்கு வந்தான். மேசையில் பரிமாறப்பட்டிருந்த பிரியாணியை பார்த்தவுடன் அவன் அப்படியே நின்று விட்டான். அவனுடைய கண்கள் கலங்கின. நீலா, என்ன? நீ இதை நீயே செஞ்சியா? ஆமா. அவளுடைய பதில் மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஏன்? நீங்க பிரியாணி பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் இதயத்தை அப்படியே தொட்டது. ஒரு கணம் அவனுக்கு பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. அதே சமையலறை, அதே வாசனை, அதே நீலா அவனுக்காக சமைத்து வைத்து அவனை அழைத்து கொண்டிருந்த அந்த நாட்கள். அவனுடைய கண்களில் கண்ணீர் தேங்கியது. நீலா அதை கவனித்து விட்டாள். என்னாச்சு? ஏன் அழுறீங்க? அர்ஜுன் உடனே முகத்தை திருப்பி கொண்டான். ஒண்ணுமில்ல, கண்ணுல கண்ணீர் இருக்கு, காரம் அதிகமா இருந்துச்சு போல என்று அவன் சிரிக்க முயன்றான். நீலா அவனை நம்பவில்லை. ஆனால் எதுவும் கேட்கவில்லை. அவள் மெதுவாக அவனுடைய கண்ணீரை துடைத்தாள். அந்த நொடி அர்ஜுனின் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. அவள் அருகில் இருந்தாள். அவனுடைய முகத்தை தொட்டு கண்ணீரை துடைத்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் அந்த பழைய காதல் இல்லை. அவளுடைய நினைவுகள் இன்னும் திரும்பவில்லை. அவள் செய்தது ஒரு மனிதனாக அவன் மீது கொண்ட அக்கறையால் மட்டுமே. அர்ஜுன் அதை புரிந்து கொண்டான். அதனால்தான் அவனும் மீண்டும் ஒரு சிறிய இடைவெளியை வைத்து கொண்டான். சாப்பிடலாம் என்று மட்டும் சொன்னான். இருவரும் சாப்பிட தொடங்கினர். அர்ஜுன் முதல் கவலத்தை சாப்பிட்டவுடன் சில நொடிகள் கண்களை மூடினான். அதே சுவை, அதே வாசனை, அதே கைப்பக்குவம். அவன் மனதுக்குள் பழைய நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவன் வெளியில் எதையும் காட்டவில்லை. நீலா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். நல்லா இருக்கா? அர்ஜுன் அவளை பார்த்தான். ரொம்ப நல்லா இருக்கு. அவனுடைய குரலில் இருந்த உணர்ச்சியை நீலா புரிந்து கொள்ளவில்லை. அந்த இரவு அவர்கள் இருவரும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு இருவரும் தங்களுடைய அறைக்கு சென்றார்கள். அறைக்குள் வந்ததும் வழக்கம் போல அதே இடைவெளி. நீலா படுக்கையில் படுத்தாள். அர்ஜுன் சோஃபா கம்பு பெட்டில் படுத்துக்கொள்ள தயாரானான். நீலா, நீ பெட்ல தூங்கு. நீங்க? நான் இங்கே தூங்கிக்கிறேன். சரி. அவள் அமைதியாக படுத்துக்கொண்டாள். அர்ஜுன் சோஃபாவில் படுத்தான். அவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு சிறிய தூரம்தான் இருந்தது. ஆனால் அந்த தூரத்தின் பின்னால் மிகப்பெரிய ஒரு கடந்த காலம் இருந்தது. நீலாவுக்கு அந்த கடந்த காலம் தெரியவில்லை. ஆனால் அர்ஜுனுக்கு ஒவ்வொரு நொடியும் தெரிந்திருந்தது. அவன் அவளை பார்த்தான். அவள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் இப்போது எந்த பயமும் இல்லை. அர்ஜுனை அருகில் பார்த்தாலே அவளுக்குள் ஏதோ ஒரு பாதுகாப்பான உணர்வு இருந்தது. அவளுக்கு அவன் யார் என்ற முழுமையான நினைவு இல்லாவிட்டாலும் அவனிடம் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நிம்மதி கிடைக்கிறது என்பதையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடந்த காலத்தில் ஆகாஷால் அனுபவித்த கொடுமைகளின் நிழல் இன்னும் அவளுடைய மனதில் இருந்தது. அதனால் ஆண்களை பார்த்தாலே சில நேரங்களில் அவளுக்குள் பயம் எழும். ஆனால் அர்ஜுனிடம் மட்டும் அந்த பயம் இல்லை. அவன் அருகில் இருந்தால் ஒரு பாதுகாப்பு, ஒரு நிம்மதி, ஒரு சொல்ல முடியாத உறவு. அந்த உறவின் பெயரை மட்டும் அவளுடைய நினைவுகள் இன்னும் மறைத்து வைத்திருந்தன. வீட்டின் மற்றொரு அறையில் அத்தையும் மாமாவும் பேசி கொண்டிருந்தார்கள். நீலாவும் அர்ஜுனும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்காங்க போல என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த இருவருக்கும் நடுவில் இன்னும் நினைவுகளால் கட்டப்பட்ட ஒரு சுவர் இருக்கிறது என்று. அதே நேரத்தில் அர்ஜுன் சோஃபாவில் படுத்தபடி நீலாவை மீண்டும் பார்த்தான். அவன் மனதுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் அன்பு அதை மாற்ற முடியும். அவனுடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு உதாரணமாக இருந்தது. ஒரு காலத்தில் கடினமான மனதுடன் யாரையும் நம்பாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே நடத்தி கொண்டிருந்தவன் அவன்.
ஆனால் ஒரு பெண் அவனுடைய வாழ்க்கைக்குள் வந்த பிறகு அவனுடைய கோபம் மாறியது, அவனுடைய மனம் மாறியது, அவனுடைய வாழ்க்கையே மாறியது. அவன் மெதுவாக சிரித்தான். பெண்ணால் ஒரு மனிதனை மாற்ற முடியாதுன்னு யார் சொன்னது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பிரியாணியின் சுவையும் நீலாவின் அன்பான அந்த சிறிய செயலும் அவனுடைய மனதை நிறைத்திருந்தது. பல நாட்களுக்கு பிறகு அவனுடைய மனம் இவ்வளவு அமைதியாக இருந்தது. அவன் கண்களை மூடினான். வெளியில் நிலவொளி ஜன்னல் வழியாக அறைக்குள் விழுந்தது. அறைக்குள் இருந்த அமைதி இருவரையும் மெதுவாக தூக்கத்தின் உலகத்திற்குள் அழைத்து சென்றது. நீலா படுக்கையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் சோஃபாவில் படுத்தபடி மன நிறைவுடன் கண்களை மூடினான். அந்த இரவு பல நாட்களுக்கு பிறகு அவர்களின் வீட்டில் ஒரு உண்மையான அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் நீலாவின் கடந்த காலம் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. ஆகாஷின் கதை இன்னும் முடிவடையவில்லை. மற்றும் நீலாவின் நினைவுகள் திரும்பும் நாள் இன்னும் வரவில்லை. மறுநாள் காலை இரவின் அமைதியை விலக்கிக் கொண்டு சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தான். ஜன்னல் வழியாக அறைக்குள் விழுந்த மெல்லிய சூரிய ஒளி அறையின் இருளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொண்டிருந்தது. வெளியில் பறவைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த அமைதியான காலை பொழுதில் அர்ஜுன் சோஃபாவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். பல நாட்களுக்கு பிறகு அவனுடைய மனம் ஓரளவு நிம்மதியாக இருந்தது. நேற்றிரவு நீலா அவனுக்காக தன்னுடைய கைகளால் செய்த பிரியாணி, அவள் அவனை பார்த்த விதம், அவனுடைய கண்ணீரை துடைத்த விதம் அவனுடைய மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியவில்லை, அவள் பழைய நினைவுகளால் இதை செய்தாளா அல்லது அவளுடைய மனதில் இன்னும் அழியாமல் இருந்த அன்பாளா? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இருந்தாலும் அந்த சிறிய சந்தோஷத்திலேயே அவன் தூங்கி போயிருந்தான். அந்த நேரத்தில் அறைக்குள் மெதுவாக நடந்து கொண்டு வந்தாள் நீலா. அவளுடைய கையில் ஒரு கப் காஃபி இருந்தது. சில நொடிகள் அர்ஜுனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். வழக்கமாக காலையில் அர்ஜுன் தான் அவளுக்காக டீ அல்லது காஃபி கொண்டு வந்து கொடுப்பான். அவள் தூங்கிக் கொண்டிருந்தால் கூட அவளை எழுப்பாமல் அருகில் வைத்துவிட்டு செல்வான். ஆனால் இன்று ஏனோ தெரியவில்லை, அவளுடைய மனம் அவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தது. அதனால்தான் அவளுடைய கையில் இப்போது அந்த காஃபி. அவள் மெதுவாக அவன் அருகில் சென்றாள். அர்ஜுன். அவன் அசையவில்லை. அர்ஜுன், மெதுவா எழுந்திருங்க என்று அவள் மெதுவாக அழைத்தாள். அந்த குரல் அவனுடைய காதுகளில் விழுந்ததும் அர்ஜுன் மெதுவாக கண்களை திறந்தான். கண்களை திறந்த அந்த நொடியே அவனுடைய பார்வைக்கு முதலில் தெரிந்தது நீலாவின் முகம். அவள் கையில் இருந்த காஃபி கப், அவளுடைய கண்களில் இருந்த அந்த அமைதியான பார்வை, அவள் உதட்டில் இருந்த சிறிய புன்னகை. அந்த ஒரு காட்சியில் அர்ஜுனுக்கு உலகமே தன்னுடைய முன்னால் வந்து நிற்பது போல இருந்தது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு காலையும் தன்னுடைய மனைவியின் முகத்தை பார்த்துதான் தொடங்கியவன். இன்று அவனுடைய மனைவி அவனை எழுப்பி காஃபி கொண்டு வந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு அவன் யார் என்ற முழுமையான நினைவு இல்லாவிட்டாலும் அவளுடைய மனம் அவனை மீண்டும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் சிறிய சிறிய வழிகளில் கொண்டு வந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் உடனே எழுந்து உட்கார்ந்தான். நீலா. அவனுடைய குரலில் இருந்த உணர்ச்சியை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதோ காஃபி என்று அவள் கப்பை நீட்டினாள். அர்ஜுன் கப்பை வாங்கி கொண்டான். தேங்க்ஸ், அவன் மெதுவாக சொன்னான். பிறகு தன்னுடைய குரலை இயல்பாக வைத்துக்கொண்டு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் குடிக்கிறேன் என்றான். சரி, நான் இங்க வச்சிருக்கேன் என்று நீலா கப்பை அருகில் வைத்துவிட்டு வெளியே சென்றாள். அர்ஜுன் அவள் சென்ற பாதையை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். அவள் கதவை தாண்டி மறைந்த பிறகும் அவனுடைய முகத்தில் இருந்த புன்னகை மறையவில்லை. அவன் காஃபியை எடுத்து குடித்தான். ஒரு சிறிய சிப். அவன் மீண்டும் நீலா சென்ற திசையை பார்த்தான். என்னம்மா இது என்று மனதுக்குள் சிரித்து கொண்டான். நினைவுகள் இல்லைனாலும் உன் மனசு மட்டும் என்னை மறக்கல போல அவன் தனக்குள் சொல்லி கொண்டான்.
அதே நேரத்தில் நீலா சமையலறைக்குள் சென்று விட்டாள். அன்று காலை அனைவருக்கும் தேவையான டிஃபனை தயாரிக்க தொடங்கினாள். குழந்தைகளுக்கு தேவையான தனியாக செய்தாள். அர்ஜுனுக்கு தேவையான டிஃபனையும் தயார் செய்தாள். அவள் வேலை செய்து கொண்டிருந்த போது குழந்தைகள் இருவரும் எழுந்து வந்தார்கள். அம்மா என்று நீலாஷினி அவளுடைய காலை கட்டிக்கொண்டாள். அம்மா என்ன பண்றீங்க என்று ஆதவனும் அவளை சுற்றி வந்தான். டிஃபன் பண்றேன் கண்ணா. எங்களுக்கு என்ன, உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது என்று நீலா சிரித்தாள். இரண்டு குழந்தைகளும் அவளை சுற்றி சுற்றி வந்தார்கள். அவர்களுடைய சிரிப்பால் வீடு மீண்டும் உயிரோட்டமாக மாறியது. சில நேரம் கழித்து அர்ஜுனும் தயாராகி வெளியே வந்தான். அவன் வழக்கம் போல அலுவலகத்திற்கு செல்ல தயாரானான். கையில் அலுவலக பை, முகத்தில் வழக்கமான தீவிரம், ஆனால் மனதுக்குள் மட்டும் ஒரு வித்தியாசமான சந்தோஷம். அவன் கதவை நோக்கி நடந்தான். வழக்கமாக நீலா அவனை இவ்வளவு தூரம் வந்து வழி அனுப்புவதில்லை. ஆனால் அன்று ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது போல அவன் பின்னால் வெளியே வந்தாள். அர்ஜுன் காரின் அருகில் சென்று கொண்டிருந்த போது அர்ஜுன் என்று அழைத்தாள். அவன் திரும்பி பார்த்தான். நீலா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக கையை அசைத்தாள். பாய். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனுக்கு அந்த காலை முழுவதையும் மாற்றியது. அவன் முகத்தில் உடனே ஒரு பெரிய புன்னகை. பாய் என்று அவனும் கையை அசைத்தான். அவன் காருக்குள் ஏறினான். கார் நகர்ந்தது. ஆனால் அவனுடைய முகத்தில் இருந்த அந்த புன்னகை மட்டும் போகவில்லை. காரை ஓட்டி கொண்டிருந்த போது அவன் தனக்குள் சிரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நாள் நல்லாதான் இருக்கும், அவன் மனம் சொல்லியது. அலுவலகத்தை அடைந்ததும் அவன் வழக்கமான வேகத்தில் வேலைகளை தொடங்கினான். மீட்டிங்குகள், கோப்புகள், புதிய திட்டங்கள், வியாபார பேச்சுவார்த்தைகள், ஊழியர்களின் வேலைகள், எல்லாவற்றையும் அவன் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய மனதில் மட்டும் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வந்தது. காலையில் நீலா சொன்ன அந்த பாய், அந்த சிறிய வார்த்தையே அவனுக்கு அந்த நாளை முழுவதும் சந்தோஷமாக்கி விட்டது. அதே நேரத்தில் வீட்டில் மதியம் மெதுவாக மாலை நேரமாக மாறிக்கொண்டிருந்தது. நீலா வீட்டில் தனியாக இருந்தாள். அத்தையும் அன்று வெளியே சென்றிருந்தார். வீட்டின் வேலைக்காரர்கள் இருந்தாலும் நீலாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. நேற்று கோயிலுக்கு சென்றபோது கோயில் வாசலில் இருந்த மல்லிகை பூவை பார்த்தபோது அவளுடைய மனதில் ஒரு ஆசை தோன்றியிருந்தது. அந்த பூவை வாங்கி தலையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அப்போது அத்தையிடம் கேட்கவில்லை. இன்று ஏனோ அந்த ஆசை இன்னும் அதிகமாக இருந்தது. அவள் கண்ணாடி முன் நின்று தன்னுடைய தலைமுடியை பார்த்தாள். மல்லிகைப்பூ வச்சா நல்லா இருக்குமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அத்தையிடம் கேட்டுவிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அத்தை வீட்டில் இல்லை. வேலைக்காரர்களிடம் கேட்க அவளுக்கு தயக்கமாக இருந்தது. அவங்க கிட்ட எப்படி கேட்கிறது என்று யோசித்தாள். அப்போது அவளுடைய மனதில் ஒரே ஒரு பெயர் தோன்றியது, அர்ஜுன். அவள் உடனே தன்னுடைய கைபேசியை எடுத்தாள். ஆனால் கால் செய்யாமல் சில நொடிகள் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கிட்ட எப்படி கேட்கிறது? அவளுக்கே வெட்கமாக இருந்தது. அவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் CEO, நூற்றுக்கணக்கான மனிதர்களை வழிநடத்தும் பெரிய தொழிலதிபர். அவள் அவனிடம் போய் எனக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு வாங்க என்று கேட்டால் என்ன நினைப்பான்? அவள் குழப்பமாக நின்றாள். பல முறை கால் பட்டனை அழுத்த போய் மீண்டும் நிறுத்தினாள். இறுதியில் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். எதுவும் இல்ல, சாதாரணமா கேட்டா போதும் என்று சொல்லி கால் செய்தாள். சில வினாடிகளில் அர்ஜுன் போனை எடுத்தான். ஹலோ நீலா. அவனுடைய குரலை கேட்டவுடன் அவளுக்கு மீண்டும் ஒரு சிறிய தயக்கம். அர்ஜுன், சொல்லு, நான் ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. நான் தப்பா நினைக்காதீங்க. அர்ஜுனின் முகத்தில் ஏற்கனவே புன்னகை. என்ன விஷயம்? இன்னைக்கு எனக்கு மல்லிகை பூ வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சில நொடிகள் அமைதி. மல்லிகை பூவா? அதை சொல்ல இவ்வளவு தயக்கம் ஏன்? அவள் சிரித்தாள். நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கல்ல, அதனால. சரி, வேற என்ன? உங்களால முடியும்னா ஈவினிங் வரும்போது மல்லிகை பூ வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா பரவாயில்லை.
அந்த வார்த்தை கேட்டவுடன் அர்ஜுனின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் பெரிதானது. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நிச்சயமா? நிச்சயமா. சரி. வேற எதுவும் வேண்டாமா? இல்ல. சரி, நான் வாங்கிட்டு வரேன். கால் முடிந்தது. அர்ஜுன் போனை கீழே வைத்தான். அடுத்த நொடியே அவனால் தன்னுடைய சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. அவன் அலுவலக அறைக்குள் நின்றபடியே சிரித்தான். அவனுடைய மேனேஜர் அவனை பார்த்து குழப்பமடைந்தார். சார், என்னாச்சு சார், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? அர்ஜுன் உடனே தன்னுடைய முகத்தை இயல்பாக வைத்து கொண்டான். ஒண்ணுமில்ல, ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கே போல. அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொன்னாலும் அவனுடைய முகத்தில் இருந்த சிரிப்பை மறக்க முடியவில்லை. அவன் மனதுக்குள் மட்டும் ஒரே எண்ணம், நீலா, நீ என்னை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வரியே. அவளுடைய நினைவுகள் இன்னும் திரும்பவில்லை. ஆனால் அவள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அர்ஜுனுக்கு அவள் பழைய நீலாவை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. மாலை நேரம் வந்தது. அலுவலக வேலைகளை முடித்த அர்ஜுன் வீட்டிற்கு புறப்பட்டான். ஆனால் இன்று அவன் கையில் இருந்த அலுவலக பையை விட முக்கியமான ஒன்று இருந்தது. அவன் வாங்கியிருந்த மல்லிகைப்பூ. காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தவுடன் அவன் முதலில் நீலாவை தேடினான். நீலா என்று அழைத்தான். அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவன் கையில் இருந்த பூவை பார்த்ததும் அவளுடைய முகம் மலர்ந்தது. இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். நீ கேட்டதுதானே என்று அர்ஜுன் சிரித்தான். இது எனக்கா? நான் சாமிக்கு தான் வைக்க போறீங்கன்னு நினைச்சேன் என்று அவள் சிரித்தாள். அர்ஜுன் அவளை பார்த்தான். அந்த சிரிப்பு அவனுடைய கண்களுக்கு புதிதாக இருந்தது. நீலா சிரிப்பதை அவன் பலமுறை பார்த்திருக்கிறான். ஆனால் இது வேற மாதிரி. மனதார சிரிப்பு, எந்த பயமும் இல்லாத சிரிப்பு, எந்த வலியும் இல்லாத சிரிப்பு. அவள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உண்மையாக சிரித்தது போல இருந்தது. அர்ஜுன் அந்த காட்சியை பார்த்து கொண்டே நின்றான். அவனுடைய மனதில் ஒரு சிறிய சந்தோஷம் பெருகியது. இதுதான் என் நீலா என்று மனதுக்குள் சொல்லி கொண்டான். நீலா மல்லிகை பூவை எடுத்தாள். அதில் கொஞ்சம் பூவை பிரித்தாள். முதலில் பூஜை அறைக்கு சென்று சாமியின் முன் வைத்தாள். பிறகு மீதமிருந்த பூவை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்தாள். தன்னுடைய தலைமுடியில் வைக்க முயன்றாள். ஆனால் சரியாக வைக்க முடியவில்லை. ஒரு பக்கம் வைத்தால் இன்னொரு பக்கம் கீழே விழுந்தது. அவள் சற்று தடுமாறினாள். அர்ஜுன் அதை கவனித்துக் கொண்டிருந்தான். என்னாச்சு? வைக்கவே வரல என்று அவள் சிரித்தாள். சில நொடிகள் யோசித்துவிட்டு அவள் மல்லிகை பூவை அர்ஜுனிடம் நீட்டினாள். நீங்க வச்சு விடுறீங்களா? அந்த கேள்வி அர்ஜுனுக்கு மின்னல் போல இருந்தது. அவன் அப்படியே நின்று விட்டான். அவள் மீண்டும் வச்சு விடுங்க என்று சொன்னாள். அவனுடைய கண்களில் சந்தோஷம். சரி என்று மெதுவாக சொன்னான். அவன் அவளுக்கு பின்னால் சென்றான். மல்லிகை பூவை அவளுடைய தலைமுடியில் மெதுவாக வைத்தான். அந்த பூவின் வாசனை காற்றில் பரவியது. அந்த வாசனை அர்ஜுனை மீண்டும் பழைய காலத்திற்கு கொண்டு சென்றது. ஒரு காலத்தில் இதே வாசனையே அவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உணர்ந்திருந்தான். இன்று அதே வாசனை மீண்டும் அவனுடைய வீட்டில். அவன் சில நொடிகள் கண்களை மூடினான். நினைவு வந்துடுச்சா என்று அவனுடைய மனம் துடித்தது. ஆனால் இல்லை, நீலாவுக்கு இன்னும் எதுவும் நினைவுக்கு வரவில்லை. அவள் கண்ணாடியில் தன்னையே பார்த்தாள். மல்லிகைப்பூ அவளுடைய தலைமுடியில் அழகாக இருந்தது. அவள் மனதில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி. அர்ஜுனை திரும்பி பார்த்தாள். அவனுடைய முகத்திலும் சந்தோஷம். அந்த நொடியே அவளுடைய மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு. அவனை பார்த்தவுடன் அவனை கட்டிப்பிடிக்க வேண்டும் போல இருந்தது. அவன் அருகில் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அவளுக்கு இருந்த பயமும் குழப்பமும் அந்த உணர்வை தடுத்தது. அவள் தன்னுடைய இடத்திலேயே நின்றாள். அர்ஜுனும் அந்த தூரத்தை மதித்தான். இருவருக்கும் நடுவில் மீண்டும் அந்த சிறிய இடைவெளி. ஆனால் அந்த இடைவெளிக்குள் பல உணர்வுகள் இருந்தன. அந்த இரவு நேரம் மெதுவாக நகர்ந்தது. வீட்டில் அனைவரும் தங்களுடைய வேலைகளை முடித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து நீலா அர்ஜுனிடம் வந்தாள். அர்ஜுன், எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் போர் அடிக்குது. அவன் அவளை பார்த்தான். என்ன செய்யணும்? நாளைக்கு சண்டே இல்லையா? ஆபீஸ் லீவு தானே.
ஆமா. அப்போ என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறீங்களா? அர்ஜுனின் முகத்தில் உடனே புன்னகை. எங்கே போகணும்? எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். அர்ஜுன் சில நொடிகள் யோசித்தான். சரி, எங்கே? இன்னைக்கு நைட் ஒரு லாங் டிரைவ் போவோம். நீலாவின் முகம் உடனே மலர்ந்தது. நிஜமாவா? ஆமா. சிறிது நேரத்தில் இருவரும் காரில் கிளம்பினர். நகரத்தின் விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னால் மறைந்தன. கார் நகரத்தை விட்டு வெளியே சென்றது. இரவு காற்று கார் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. நீலா ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சி. சில நேரங்களில் அவள் பார்த்த காட்சிகளை பார்த்து சிரித்தாள். அர்ஜுன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே காரை ஓட்டினான். அவளுடைய அந்த சந்தோஷத்தை பார்த்து அவனுடைய மனமும் நிறைந்தது. சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு அழகான மலைப்பகுதியை அடைந்தார்கள். அருகில் ஒரு பெரிய ஏரி. அதன் மீது நிலவொளி வெள்ளியாக படர்ந்திருந்தது. மலையின் உச்சிக்கு செல்லும் பாதை அமைதியாக இருந்தது. அர்ஜுன் காரை நிறுத்தினான். இருவரும் காரிலிருந்து இறங்கினார்கள். நீலா சுற்றிலும் பார்த்தாள். ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் குழந்தையைப் போல சுற்றி பார்த்தாள். அன்று அவள் அணிந்திருந்த சேலையும் தலைமுடியில் இருந்த மல்லிகை பூவும் முகத்தில் இருந்த அந்த இயல்பான சிரிப்பும் அர்ஜுனின் கண்களில் இருந்து அகலவே இல்லை. அவனுக்கு அந்த இரவு அவனுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இரவாக மாறிக்கொண்டிருந்தது. நீலா கொஞ்சம் முன்னால் நடந்தாள். அவள் கவனிக்காமல் ஒரு கல்லில் கால் தடுமாறியது. அம்மா என்று அவள் தடுமாறியபடி முன்னால் சாய்ந்தாள். அடுத்த நொடியே அர்ஜுன் ஓடி வந்து அவளை பிடித்து கொண்டான். அவள் விழாமல் அவனுடைய கைகளில் சாய்ந்தாள். சில நொடிகள் இருவரும் அப்படியே நின்றார்கள். நீலா அர்ஜுனை பார்த்தாள். அர்ஜுனும் அவளை பார்த்தான். இருவருடைய கண்களும் சந்தித்து கொண்டன. அந்த நொடி சுற்றிலும் இருந்த உலகமே அமைதியாகிவிட்டது போல இருந்தது. காற்றின் சத்தம் கூட அவர்களுக்கு கேட்கவில்லை. ஏரியின் மீது விழுந்த நிலவொளி மட்டும் அவர்களை சுற்றியிருந்தது. நீலாவின் கண்களில் ஒரு விதமான குழப்பம். அர்ஜுனின் கண்களில் காதலும் வலியும் கலந்த ஒரு உணர்வு. அவளை தாங்கிக் கொண்டிருந்த அவனுடைய கை மெதுவாக தளர்ந்தது. அவளும் உடனே சற்று விலகினாள். இருவரும் மீண்டும் தங்களுக்கிடையேயான அந்த தூரத்தை வைத்து கொண்டார்கள். அந்த சிறிய நொடியில் ஏதோ ஒன்று அவர்களுக்குள் புதிதாக உருவானது. ஆனால் அதற்கு பெயர் வைக்க இருவராலும் முடியவில்லை. நீலா மெதுவாக சிரித்தாள். தேங்க்ஸ். அர்ஜுனும் சிரித்தான். கவனமா நட. சரி. இருவரும் மீண்டும் அந்த மலைப்பகுதியில் நடந்தார்கள். சில நேரம் பேசினார்கள். சில நேரம் அமைதியாக இருந்தார்கள். சில நேரம் ஏரியை பார்த்தார்கள். அந்த இரவு நீலா உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் கடந்த காலத்தை மறந்திருந்தாலும் அந்த இரவு மட்டும் அவளுக்கு எந்த பயமும் இல்லை. அர்ஜுனுடன் இருந்த அந்த பயணம் அவளுடைய மனதுக்கு ஒரு விதமான அமைதியை தந்தது. அர்ஜுனுக்கு அது இன்னும் பெரிய மகிழ்ச்சி. அவன் இழந்து விட்டதாக நினைத்த தனது வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியை அந்த இரவில் மீண்டும் பெற்றிருந்தான். நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. இரவு ஆழமாகியது. 3 மணியை நெருங்கியது. இருவரும் மீண்டும் காரை நோக்கி நகர்ந்தார்கள். வெளியில் குளிர்ந்த காற்று வீசியது. நிலவு மெதுவாக மேகங்களுக்குள் மறைந்து கொண்டிருந்தது. அர்ஜுனும் நீலாவும் அருகருகே நடந்தாலும் அவர்களுக்கிடையே இன்னும் அந்த தூரம் இருந்தது. நீலாவுக்கு உண்மை தெரியவில்லை. அவளுடைய கடந்த காலம் இன்னும் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அந்த இரவு அவளுடைய மனம் மட்டும் அர்ஜுனை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஏற்றுக்கொண்டிருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் மறந்து போன காதல் மெதுவாக மீண்டும் விழித்து கொண்டிருக்கிறதா? அல்லது அதற்கு பின்னால் இன்னும் பெரிய ஆபத்து காத்திருக்கிறதா? அந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த இரவு அர்ஜுனுக்கும் நீலாவுக்கும் மட்டும் சொந்தமான ஒரு அழகான நினைவாக மாறிவிட்டது. அடுத்த நாள் காலை முந்தைய இரவின் இனிய நினைவுகள் இன்னும் அர்ஜுனின் மனதில் பசுமையாக இருந்தன. நீலாவுடன் சென்ற அந்த லாங் டிரைவ்,
மலை உச்சியில் அவள் தடுமாறிய போது அவளை தாங்கி பிடித்த அந்த நொடி, இருவருடைய கண்களும் சந்தித்த அந்த அமைதியான தருணம், எல்லாமே அவனுடைய மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி அமைவதில்லை. அன்று காலை அர்ஜுன் வழக்கம் போல அலுவலகத்திற்கு சென்றான். அவன் அலுவலகத்திற்குள் நுழைந்தவுடன் ஊழியர்கள் அனைவரும் வழக்கத்தை விட கொஞ்சம் பரபரப்பாக இருப்பதை கவனித்தான். என்ன விஷயம், எல்லாரும் இவ்வளவு பிஸியா இருக்கீங்க என்று அர்ஜுன் கேட்டதும் அவனுடைய மேனேஜர் சிரித்து கொண்டே, சார், இன்னைக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு என்றார். சர்ப்ரைஸா? ஆமா சார், நம்முடைய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிடுச்சுல்ல, அதுக்காக ஹெச்ஆர் டீமும் மேனேஜ்மெண்ட் டீமும் சேர்ந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் சிரித்தான். அதுக்காக இவ்வளவு சீக்கிரட்டா? சார், நீங்க சிஇஓ, உங்களுக்கே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சோம் என்று மேனேஜர் சிரித்தார். அர்ஜுனும் தலையசைத்தான். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அந்த நேரத்தில் ஹெச்ஆர் மேனேஜரும் அங்கே வந்தார். சார், இன்னொரு விஷயம். சொல்லுங்க. இன்றைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு, உங்களையும் கண்டிப்பா வரணும்னு எல்லாரும் சொல்லி இருக்காங்க. சரி, நான் வர்றேன். சார், நீங்க மட்டும் இல்ல என்று ஹெச்ஆர் மேனேஜர் சிரித்தார். அர்ஜுன் புரியாமல் பார்த்தான். அப்புறம்? மேமையும் அழைக்கணும். யாரை? நீலா மேமை. அந்த பெயரை கேட்டவுடன் அர்ஜுனின் முகமே மாறியது. அவனுடைய கண்களில் உடனே ஒரு சந்தோஷம். நீலாவையா? ஆமா சார், நம்ம சிஇஓட வைஃபையை இன்வைட் பண்ணாம எப்படி? அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனுக்கு அந்த அழைப்பு சாதாரணமான ஒன்றாக தெரியவில்லை. நீலா அவனுடைய மனைவி, ஆனால் அவளுக்கே அந்த உண்மை முழுமையாக நினைவில் இல்லை. அவளை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து இத்தனை பேருக்கு முன்னால் தன்னுடைய மனைவியாக அறிமுகப்படுத்துவது அர்ஜுனின் மனதுக்குள் ஒரு விதமான பதற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தியது. சரி, நான் அவளை கூட்டிட்டு வரேன் என்று மெதுவாக சொன்னான். அன்று மாலை அலுவலகத்தின் பெரிய ஹால் முழுவதும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பலூன்கள், விளக்குகள், பூக்கள் என அந்த இடமே ஒரு விழா நடப்பது போல இருந்தது. மேசைகளில் உணவு வகைகள், ஒரு பக்கம் கேக், மற்றொரு பக்கம் ஜூஸ் மற்றும் குளிர்பானங்கள். ஊழியர்கள் அனைவரும் அழகாக தயாராகி வந்திருந்தார்கள். அனைவருடைய முகத்திலும் உற்சாகம். இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் சக்சஸ் செலிப்ரேஷன் என்று ஒருவர் மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த நேரத்தில் ஹாலின் நுழைவாயிலில் ஒரு கார் வந்து நின்றது. அனைவருடைய பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது. காரிலிருந்து முதலில் அர்ஜுன் இறங்கினான். அவன் வழக்கமான கம்பீரத்துடன் இருந்தான். ஆனால் அடுத்ததாக காரிலிருந்து இறங்கிய நீலாவை பார்த்ததும் அங்கே இருந்த பலருடைய முகத்திலும் ஆச்சரியம். அவள் எளிமையாகவும் அழகாகவும் தயாராகி வந்திருந்தாள். தலையில் மல்லிகைப்பூ, முகத்தில் இயல்பான புன்னகை. அவள் அர்ஜுனுக்கு அருகில் வந்து நின்றாள். ஒரு ஊழியர் மெதுவாக, சார், மேம் ரொம்ப அழகா இருக்காங்க என்று பக்கத்தில் இருந்தவரிடம் சொன்னார். அர்ஜுன் அதை கேட்டுவிட்டு சிரித்தான். என் மனைவியை பற்றி பேசுறாங்க என்று மனதிற்குள் பெருமையாக நினைத்து கொண்டான். ஹெச்ஆர் மேனேஜர் உடனே அவர்களை வரவேற்க வந்தார். வெல்கம் சார். வெல்கம் மேம். தேங்க்யூ என்று நீலா சிரித்தாள். அவளுக்கு அந்த இடம் புதிதாக இருந்தாலும் அங்கே இருந்தவர்களின் அன்பான வரவேற்பு அவளுக்கு ஒரு விதமான நிம்மதியை தந்தது. சில நிமிடங்களில் அனைவரும் ஒன்று கூடியதும் ஹெச்ஆர் மேனேஜர் மைக்கை எடுத்தார். எல்லாருக்கும் குட் ஈவினிங் என்று தொடங்கினார். அனைவரும் கைத்தட்டினர். நம்ம நிறுவனம் கடந்த சில மாதங்களாக உழைத்த ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் இன்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. இந்த வெற்றி ஒரே ஒருவருடைய வெற்றி கிடையாது, நம்ம ஒவ்வொருவருடைய உழைப்பு இதில் இருக்கு. மீண்டும் கைத்தட்டல். அவர் தொடர்ந்து, ஆனா இந்த ப்ராஜெக்டை இவ்வளவு தைரியமாக முன்னெடுத்து நம்ம எல்லாரையும் வழி நடத்தியவர் நம்ம சிஇஓ அர்ஜுன் சார் என்று சொன்னதும் அனைவரும் எழுந்து கைத்தட்டினார். அர்ஜுன் சிரித்து கொண்டே தலையசைத்தான். ஆனால் அடுத்த நொடி அவன் மைக்கை எடுத்தான். ஒரு நிமிஷம் என்று சொன்னான். அனைவரும் அமைதியாக அவனை பார்த்தனர். அர்ஜுன் மெதுவாக நீலாவை நோக்கி பார்த்தான். அவள் அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். இந்த ப்ராஜெக்டோட வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது என்று அர்ஜுன் தொடங்கினான்.
என்னோட டீம் உழைச்சிருக்காங்க, நம்முடைய மேனேஜர்கள் உழைச்சிருக்காங்க, ஹெச்ஆர் டீம் உழைச்சிருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. சிறிது நேரம் நிறுத்தினான். பிறகு அவனுடைய பார்வை மீண்டும் நீலாவிடம் சென்றது. ஆனா அவன் சிரித்தான். இந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அனைவரும் ஆர்வமாக பார்த்தனர். அர்ஜுன் நீலாவை நோக்கி கை நீட்டினான். அது என் மனைவி நீலா. அந்த வார்த்தை கேட்டவுடன் நீலா சற்று அதிர்ச்சி அடைந்தாள். அவள் மெதுவாக அர்ஜுனை பார்த்தாள். அர்ஜுன் தொடர்ந்து பேசினான். நான் இந்த ப்ராஜெக்டுக்காக பல நாட்கள் வீட்டை மறந்து வேலையை பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் நேரத்துக்கு வீட்டுக்கு கூட போக முடியாது. ஆனா நான் எவ்வளவு சோர்வாக வீட்டுக்கு போனாலும் என்னை எதுவும் கேட்காமல், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எனக்கு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தி இருக்காங்க. அவனுடைய குரல் மெதுவானது. அவங்க கொடுத்த அந்த நிம்மதி எனக்கு மறுபடியும் வேலை செய்யும் சக்தியை கொடுத்தது. ஹாலில் இருந்தவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அதனால இந்த வெற்றி என்னோட வெற்றி மட்டும் இல்ல, என் டீமோட வெற்றி, என் குடும்பத்தோட வெற்றி, குறிப்பா நீலாவோட வெற்றி என்று அர்ஜுன் முடித்ததும் ஹால் முழுவதும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. நீலா அங்கேயே அமைதியாக நின்றிருந்தாள். அவளுடைய கண்களில் லேசான ஈரம். அவளுக்கு ஏன் இவ்வளவு உணர்ச்சி வருகிறது என்று அவளுக்கே புரியவில்லை. அர்ஜுன் அவளை பார்த்தான். அவளுடைய முகத்தில் இருந்த அந்த உணர்ச்சியை பார்த்ததும் அவனுடைய மனம் நெகிழ்ந்தது. அவன் மனதுக்குள் மட்டும் ஒரு வார்த்தை, நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை நீலா, ஒரு நாள் நம்ம வாழ்க்கை முழுவதையும் நீயே நினைவுபடுத்திக்குவ. ஆனால் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை தூரத்தில் இருந்து ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் மட்டும் எந்த சந்தோஷமும் இல்லை. அந்த கண்கள் நீலாவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. அந்த பார்வையில் ஒரு பழைய கோபம், ஒரு பழைய பகை, ஒரு பழி வாங்கும் எண்ணம். அந்த நபர் யார்? அர்ஜுனுக்கும் நீலாவுக்கும் மீண்டும் உருவாகி கொண்டிருக்கும் இந்த அமைதியான வாழ்க்கையை சிதைக்க அவர் ஏன் காத்திருக்கிறார்? அந்த இரவு நடந்த கொண்டாட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் வரப்போகும் அடுத்த புயலுக்கு முன்னோட்டமாக மாறப்போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. அர்ஜுன் மைக்கை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே இருந்த அனைவரையும் பார்த்து சிரித்தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு அழகான சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. என்னோட மனைவி நீலாவையும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி இந்த வெற்றியை இன்னும் ஸ்பெஷலா மாற்றிட்டீங்க என்று சொல்ல அனைவரும் கைத்தட்டினர். அர்ஜுன் சிறிது நேரம் அமைதியாக நின்றுவிட்டு, அதனால இப்ப நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் என்றான். அனைவரும் ஆர்வமாக அவனை பார்த்தனர். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாருக்கும் ஒரு வாரம் முழுக்க சுவிட்சர்லாந்து ட்ரிப். அந்த வார்த்தை கேட்ட அடுத்த நொடியே வாவ் என்று ஹால் முழுவதும் உற்சாக குரல்கள் எழுந்தன. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார், சூப்பர் சார் என்று ஊழியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் கத்தினர். அர்ஜுன் சிரித்து கொண்டே அவர்களை பார்த்தான். அப்போது ஹெச்ஆர் மேனேஜர் எழுந்து, சார், இந்த ட்ரிப்போட முழு ஏற்பாடுகளுக்கும் நான் இன்சார்ஜ் என்று சந்தோஷமாக சொன்னார். கண்டிப்பா இந்த ட்ரிப் உங்க பொறுப்பு என்று அர்ஜுன் சிரித்தான். மீண்டும் அனைவரும் கைத்தட்டினர். அதன் பிறகு அர்ஜுன் இன்னொரு விஷயத்தை சொன்னான். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, இந்த ட்ரிப்புக்கு நானும் வரேன். சிறிது நேரம் இடைவெளி விட்டுவிட்டு, என்னோட மனைவி நீலாவும் நம்ம கூட வர்றாங்க என்றான். அதை கேட்டதும் நீலா ஆச்சரியமாக அர்ஜுனை பார்த்தாள். அவளுடைய முகத்தில் உடனே ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது. அர்ஜுனும் அவளை பார்த்து சிரித்தான். அந்த இரவு அனைவரும் சுவிட்சர்லாந்து பயணத்தை பற்றியே உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் அந்த கூட்டத்தின் ஒரு மூலையில் நின்றிருந்த அந்த மர்மமான நபரின் கண்கள் மட்டும் நீலாவை விட்டு அகலவில்லை. அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான சிரிப்பு. சுவிட்சர்லாண்டா என்று அவன் தனக்குள் மெதுவாக சொன்னான். அப்படின்னா அங்கேதான் அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்கட்டும். அவன் யார்? அது ஆகாஷா? இல்லை, ஆகாஷை விட இன்னும் ஆபத்தான ஒருவர் பின்னால் இருக்கிறாரா? சுவிட்சர்லாந்து பயணம் நீலாவுக்கும் அர்ஜுனுக்கும் புதிய சந்தோஷத்தை தரப்போகிறதா? அல்லது அந்த பயணமே நீலாவின் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகிறதா? அர்ஜுன் மீண்டும் நீலாவை இழக்கப் போகிறானா? நீலாவின் கடந்த கால நினைவுகள் அந்த பயணத்தில் திரும்புமா?
அல்லது அவளை சுற்றி இன்னொரு கொடூரமான சதி உருவாகுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இதோடு கொடூரனுடன் சாப வாழ்க்கை அத்தியாயம் 2 பாகம் 1 முடிவடைகிறது. அடுத்த பாகம் சுவிட்சர்லாந்து பயணம். அங்கே காத்திருக்கும் மர்மம் என்ன? நீலாவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஒரு சின்ன வேண்டுகோள் நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடூரனுடன் சாப வாழ்க்கை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் இந்த கதையை இன்னும் சிறப்பாக தொடர்ந்து எழுத எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதனால் நண்பர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் சுவிட்சர்லாந்தில் என்ன நடக்க போகுது, நீலாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து என்ன என்பதை பார்க்கலாம். அதுவரைக்கும் தொடர்ந்து நம்முடன் இருங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.